வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். ஒரு நல்ல நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நம்முடைய இலக்கியங்கள் எல்லாம், நம்முடைய இலக்கிய அறிஞர்கள் எல்லாம், படைப்பாளர்கள் எல்லாம் பல்வேறு விஷயங்களை தங்களுடைய இலக்கியங்களிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நன்றாக இருக்க வேண்டும், அரசு நன்றாக இருக்க வேண்டும். ஒரு நல்ல அரசினுடைய கட்டமைப்பு, இப்போ நம்ம நாடு இருக்குன்னா ஆட்சியாளர்கள் மக்கள், இந்த ஆட்சியாளர்கள் மக்களை நிர்வகிக்கிறாங்க, இந்த மக்களுக்காக திட்டம் போடுறாங்க. ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் இந்த திட்டங்களையோ தங்களுடைய முயற்சிகளையோ நேரடியாக மக்கள்கிட்ட கொண்டு போயிட முடியாது. இது கிடையில ஒன்று இருக்கும், அது பேர் தான் அரசு. அந்த அரசில் இருக்கிறவங்க தான் அரசு அதிகாரிகள். ஸோ அப்போது ஆட்சியாளர்கள் அவர்கள் மூலமாக அதிகாரிகளிடத்துல வந்து மக்களிடத்துல போய் சேருகிறது. அப்போ மக்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் தான் ரொம்ப முக்கியமானவங்க. ஒரு திட்டம் வெற்றி பெறுவதற்கு அல்லது வெற்றி பெறாமல் போவதற்கும் இந்த அரசு அதிகாரிகளுடைய செயல்பாடுகள் தான் காரணம். அரசு அதிகாரிகள் என்ன செய்வாங்க? கவர்மெண்ட் ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, நடைமுறைப்படுத்துவாங்க. நடைமுறைப்படுத்தி என்ன பண்ணுவாங்க? ரிப்போர்ட் கொடுப்பாங்க. கவர்மெண்ட் கேட்க, என்னப்பா, ஆமாம் சார், இவ்வளோ கோடி ஒதுக்கணும், இத்தனை பேருக்கு கொடுத்தோம், இத்தனை பயனாளிகள், ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஆனால் அந்த திட்டத்தினுடைய இம்பேக்ட்டுங்கிறது மக்கள்கிட்ட தான் இருக்கும். அது எப்போ தெரியும்? எலெக்ஷன் அப்போ தெரியும் இல்லையா? இவர் வந்தார், இந்த திட்டத்தை கொண்டு வந்தாருன்னு ஓட்டு போடுறோம். இப்போ அதிகாரிகள் ரிப்போர்ட் தான் கொடுப்பாங்க. இம்பேக்ட் எப்போ தெரியும்? எலெக்ஷன் அப்போ தான் தெரியும். ஒரு நல்ல திட்டம் ஒரு அரசு அதிகாரியால் தான் சரியாக செயல்படுத்தப்படும். அரசு எவ்வளவுதான் அழகாக அந்த திட்டத்தை வடிவமைச்சு அதுக்கு அழகான பேர் வச்சு அழகான ரேப்பர் போட்டு அழகாக அதை தொடங்கி வச்சு அதை விழாலாம் வச்சா கூட அது மக்கள்கிட்ட போய் சேர்றது யாருக்கிட்ட இருக்கு? அரசு அதிகாரிகள் கையில் தான் இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னா, இன்னை வரைக்கும் நம்ம எல்லாம் பெருமையா பேசுகிற ஒரு திட்டம், இன்னை வரைக்கும் எந்த அரசு வந்தாலும் கைவிட்டாம இருக்கிற ஒரு திட்டம் சத்துணவு திட்டம் இல்லையா? இந்த சத்துணவு திட்டம் யார் தொடங்கினா? காமராஜர் தொடங்கினா, அதுக்கு முன்னாலே அவர் தொடங்கிட்டார், அதுக்கு முன்னாலே ஜீகன் பால் தொடங்கிட்டார். இந்த ஆய்வெல்லாம் விட்டுருங்க. ஆனா இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதுக்கு என்ன காரணம்? மறைந்த கவிஞர் நந்தலாலா அவர்கள் ஒரு அழகான கவிதை வரி மாதிரி சொல்வார். சத்துணவு திட்டம் என்பது 4 கண்கள் கண்ட கனா, 4 கண்கள் சேர்ந்து கண்ட கனவு. அந்த 4 கண்கள் யார் தான்? 2 கண் காமராஜருடையது, 2 கண் நேத்து சுந்தரவடிவேலுடையது. அவர் யாருன்னா, அவர் தான் அன்றைக்கு கல்வித்துறையினுடைய அதிகாரியா இருந்தவர். காமராஜர் விருப்பப்பட்டார், கனவு கண்டார், அந்த கனவை சரியா நடைமுறைப்படுத்தினது நேத்து சுந்தரவடிவேலு. எனவே கல்வித்துறை அதிகாரியர் பொறுப்பு இருக்கு பார்த்தீங்களா? எல்லா அதிகாரிகளுடைய பொறுப்பும் சிறப்பானதுதான். எல்லா அரசும் அதற்கு கீழ், அந்த துறையின் கீழ் இருக்கிற அதிகாரிகளால் தான் அந்த அரசு வெற்றி பெறுவதும் தோல்வி பெறுவதும் இருக்கு. குறிப்பா கல்வித்துறை நான் ஏன் சொல்றேன்னா, கல்வித்துறை தான் அடுத்த தலைமுறையை தயார்படுத்துகிற ஒரு துறை இல்லையா? நேத்து சுந்தரவடிவேலு அவர்கள் நினைவலைகள்னு தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, 3 தொகுதி. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டா எல்லா கல்வித்துறை அதிகாரிகள், டைரக்டர், ஜேடி, சிஓ, டிஓ, டிஏ எல்லாரும் அந்த புத்தகத்தை படிக்கணும். அவ்வளோ அற்புதமான ஒரு புத்தகம். தன்னுடைய அனுபவங்களை எழுதியிருக்கிறார். அந்த திட்டத்தை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது. எனவே ஒரு அரசு அதிகாரி நினைத்தால் ஒரு திட்டத்தை வெற்றியடைய முடியும், தோல்வியடைய செய்ய முடியும், இன்னொன்று திருத்தவும் முடியும். இப்போ அரசு ஒரு திட்டத்தை சொன்னா, சார் இதை கொஞ்சம் இப்படி மாடிஃபை பண்ணி இப்படி ஜனங்களுக்கு பயன்படுற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. எனவே அரசு மக்கள் இதுக்கு நடுவில் இருக்கிற அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் சாதாரணமானவர்கள், அவர்கள் பொறுப்பானவர்களாக நடந்து கொண்டால் நிச்சயம் அந்த அரசு நல்ல அரசாக இருக்கும். நீங்க யோசித்து பாருங்க, நீங்க ஆய்வு வேணா செஞ்சு பாருங்க. ஒரு நல்ல அரசு அல்லது ஒரு நல்ல திட்டம், இது வரைக்கும் வந்த நல்ல அரசு, நல்ல திட்டங்களுக்கு பின்னால பாத்தீங்கன்னா நிச்சயமா யாரோ ஒரு நல்ல அரசு அதிகாரி இருந்திருப்பார். அவர் இருந்ததுனால தான் அந்த அரசும் நல்லா இருந்திருக்கும், அந்த திட்டமும் நல்லா இருந்திருக்கும். எனவே ஒரு அரசை வழிநடத்துகிற மிகப்பெரிய நல்ல அரசு அதிகாரிகள் நமக்கு வாய்க்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படின்னா இப்ப வாய்க்கலன்னு நினைச்சு சொல்லிடாதீங்க, இருக்கிறாங்க, இப்பவும் சில பேர் இருக்காங்க. நல்ல அரசு கிடைக்க வேண்டும், அது நல்ல திட்டங்களை கொடுக்க வேண்டும். அந்த நல்ல திட்டங்களை நல்ல அரசு அதிகாரிகள் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிற தங்களுடைய அறிவை பயன்படுத்தி கொண்டு போய் விட்டு, இப்போ அரசு வந்து ஆசைப்படும், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம். அதை அழகா டியூன் பண்ணி, அதை டிசைன் பண்ணி சரியான வகையில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறவர்கள் அரசு அதிகாரிகள், குறிப்பா கல்வித்துறை அதிகாரிகள். ஏன் குறிப்பா கல்வித்துறை நான் சொல்றேன்னா, நான் ஹெட்மாஸ்டரா இருக்கிறதுனால சொல்லல. கல்வித்துறை தான் அடுத்த நூற்றாண்டை தயார் பண்ணுகிற, மாணவர்களை தயார் பண்ணுகிற துறை. எனவே அந்த துறை சரியா செஞ்சுட்டா எல்லா துறையும் சரியாகிவிடும், அடுத்த சமூகம் சரியாகிவிடும் என்பதற்காக அரசுக்கும் மக்களுக்கும் இணைப்பாலம் இருக்கிற
நல்ல அதிகாரிகளை போற்றுவோம், நல்ல அதிகாரிகளை வாழ்த்துவோம், நல்ல அதிகாரிகள் வர வேண்டும் என்று வேண்டுவோம் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.